சார் பின்னாடி விழுந்தாங்க சார் ப்ளீஸ் சார் பின்னாடி விழுந்தாங்க. சைடு கரண்ட் கிடையாது மேடம், பாதுகாப்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு, யாருமே சேஃப்டிலாம் கொடுக்கல. ரமணானத்துல கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் மேடம், we all came happily to the rally. We all came happily to the rally. We brought our children also. Moment Vijay happened, power went off. இல்ல மேடம், அதுக்கப்புறம் பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே தள்ளுமுள்ளாயிருச்சு. சில பேர் அந்த சைடுல கத்தியெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. கத்தியெல்லாம் கிழிச்சிட்டாங்க சில பேர். This is one complaint from lot of general public. After the commotion started, some miscreants used a knife and they were opposite side. Miscreants were trying to create wound for people. Randomly they were doing this. Where was she standing? அக்கா நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த டிச்சில விழுந்தோம். அக்கா fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. So 4 people here, friends who were on the opposite side, somebody tore into their hands by using knife, some miscreants. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க கை உடைஞ்சிச்சு. என் பாப்பாவோட கிளாஸ்மேட்டுக்கு கை உடைஞ்சிச்சு. அவங்க ஜிஹெச் போல, ஒன்லி தனியார்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. Her friend's daughter had her hand broken, but she went home by taking treatment in a private hospital. So a lot of people went home directly. அவங்க ஜிஹெச் போகல. They didn't go to GH. ஏன்னா எட்ட தூரம் இருக்கனால அவங்க பக்கம் போயிட்டாங்க. What happened to this tree? ஆப்போசிட்ல தான் மேடம் மரத்துல ஏறினாங்க. இந்த சைடுல ஏறினதுல கீழே விழுந்துட்டாங்க. இந்த மரத்துல ஏறி இருந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஏறி இருந்தாங்க, கன்ஃபார்ம் ஏறி இருந்தாங்க. பசங்களுக்கு ஏன்னா அந்த பாக்குற ஒரு ஆர்வத்துல அவங்க ஏறிட்டாங்க. ஏன்னா இடம் கொடுக்கல யாரும். இப்ப பசங்க மட்டும்தான், லேடிஸ் நாங்களா கீழே தான், பசங்க மட்டும் ஏறினாங்க. The youth were in the tree. They want to see. See actor. அம்மா அக்கா நீங்க டிச்ல விழுந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுக்கா? அதுக்கப்புறம் எல்லாம் டிச்சில விழுகுறோம். அப்படின்னா அங்க டிச்சு இருக்குன்னு தெரியும், ஆனா நாங்க டிச்சு இருக்குன்னு கத்துறோம். ஏன்னா இங்க பையன், இந்த சைடு பொண்ணு, அவங்க யாருமே வந்து ஒத்துழைச்சு டிச்சில இருந்து காப்பாத்துற மாதிரியே தெரியல. எல்லாருமே கை கோத்து கொண்டு போய் பின்னாடி தான் தள்ளுறாங்க. முன்னாடி மூவிங்ல யாருமே விடல. இப்ப டிச்சு இருக்குன்னு சொன்னா உயிரை காப்பாற்றணும்ல. We are aware there is a ditch. We are aware there is a ditch here, but we didn't have any other option. We all fell into ditch. When we are asking for help, the volunteers who got formed, they're trying to push people behind. Nobody was coming to help us. So a lot of people fell into the ditch. People were holding each other's hand. They were trying to push the crowd in the road towards front and back. ஃபுல்லாவே முன்னாடி வரதுக்கு சான்ஸ், நோ சான்ஸ். ஃபுல்லாவே ரோட்ல இருந்து இப்படிதான் பின்னாடி தான். இப்ப ஹெல்ப் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? காப்பாத்தணும். The crowd was falling like this. The crowd was falling to the side. People are pushing crowd in this side. So all of us were pushed to the side. அந்த மூவ் பண்றது கொஞ்சம் கூட சான்ஸ் யாருக்கும் கொடுக்கல. நான் இந்த கையில பையன், இந்த சைடுல பொண்ணு, டிச் இருக்குன்னு தாண்டி போறோம். அடுத்த மூவ்மெண்ட் எல்லாமே டக் டக்னு உள்ளே விழுகுறாங்க. பையன் பொண்ணோட வந்தீங்களா? She came with her son and daughter. In one hand son, another hand daughter. அவங்களுக்கு காயம், கொஞ்சம் காயம். பையனுக்கு காயம், பாப்பா காயம். Children got injured in the leg. காயம். அந்த கம்பி கிழிச்சிருச்சு சைடுல, அந்த காட்டுக்குள்ள உள்ள கம்பி. பாதி பேர்லாம் ஷோல்டர்ல குழந்தை வச்சவங்க. இவங்க ஐயா எம்பி கேக்குறது, ஏன் பயப்பட ஆரம்பிச்சீங்க? எப்ப பயம் வந்துச்சு சார்? எங்களை எப்படின்னா எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நாங்க அதுல வீட்டே வந்திருக்கோம் அப்படிங்கிற பக்கம் எங்களுக்கு யாருமே பாதுகாப்பு. இவங்க பாதுகாப்புலாம் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நாங்களே இவ்வளவு பாதுகாப்பு பேச மாட்டோம். அம்மா அவங்க கேக்குறது எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு கேக்குறாங்க. விஜய் சார் வந்து என்ட்ரியான அடுத்த ஒரே செகண்ட் தான் எங்களுக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. அடுத்த சார் பேசினார். சார் பேசும்போதே அங்க அதுக்குள்ளவே தள்ளுமுள்ள ஆயிடுச்சுங்க சார். அது வரைக்குமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. He is saying the moment Mr. Vijay arrived in the scene, next second commotion started. அவங்க வந்து என்ட்ரியான அடுத்த செகண்ட் இங்க பவர் கட். Planned actually 1.5 hours it took the entire commotion. Excuse me, you stand or I stand? இங்க வந்து It's 1.5 hours the entire commotion. அம்மா கேக்குறது, விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்தது? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 40 நிமிஷம், எவ்வளவு நேரம் இந்த கமோஷன் மக்கள் இங்க பேசினது? ஒரு 4 நிமிஷம் தான். அதுக்குள்ளவே தான் இங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நெருக்கல், எதனால நெருக்கல் ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் என்ட்ரியில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு. ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா க்ரோட் ஆகுதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல, விடும்போது எல்லாம் தள்ளுமுள்ள எல்லாம் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். Mr. Vijay came, he started speaking. Within about 3-4 minutes, people started getting fainting. They started fainting nearby. First commotion started. Then an ambulance came. That also created commotion. Then we all started running. அக்கா அவங்க கேக்குறது, இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு?
நீங்க டிச்சில் விழுந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எவ்வளவு 1 hour இருக்கும் 1 hour போச்சு அது. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே 1 hour, இதுல கிளியர் ஆகுறதுக்கு 1 hour ஆச்சு. Whole thing to get cleared after the commotion started took 1 hour. அவங்க 4 நிமிஷத்துல இங்க வந்து கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவனே மயக்கம் போட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு பாட்டில ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசினாங்க. அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு. அது வெறுமே இல்ல, அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல, கரண்ட் கட் ஆனோடனே அவங்க மூவ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்குங்க சார். வெளியாட்கள் வந்தாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நார்மலா தான் இருக்கோம் மேடம். ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும். ஏன்னா தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல, அவங்கள நார்மலா இல்ல. This is important. She is saying she felt lot of people who don't belong here. She saw lot of people were in the crowd. They had a different face. They had a different face cut.